ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஸோ எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். வருஷத்துக்கு 4 தடவை ரிலீஸ் ஆகும். ஸோ 3வது குவார்ட்டர்லி ரிசல்ட் இப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் அடிக்கும். ஏன்னா ஒரே விஷயம், அதோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. கம்பெனி வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக இது வரைக்கும் ஏறுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக ஏறி இருந்தது 2 நாளில். ஓகேங்களா? ஸோ யாருன்னா மேபி இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 6% இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலேயும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலாம் தான் வந்திருக்கேன். அது என்னன்னா வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜி. சரி, இந்த ஸ்டாக் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இதை ஏன் நம்ம வந்து பார்க்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படின்னா ரோபோட்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ ஹியூமன் ஹெல்ப் வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் மேக்ஸிமம் ரோபோட்டிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதால இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெவல்யூஷன், தட் இஸ் இண்டஸ்ட்ரி 5.0. ஸோ 5.0 வரும்போது என்ன மாதிரி டெக்னாலஜி உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று ரெனியூவபிள், இன்னொன்று வந்து இவி. ஓகே, ஸோ ரெனியூவபிளும் இவியும் கம்பைன் ஆகி நிறைய இண்டஸ்ட்ரியை வந்து ஆக்கிபை பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து அதோட விஷயங்கள். ஸோ இது எதோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா, ரெனியூவபிள்னு வரும்போது எஸ்பெஷலி சோலார். ஸோ சோலார்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வாரி இவங்க வந்து நல்ல சோலார் பேனல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓவில் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் மந்த் அன்னைக்கு வந்துச்சு. வரும்போது 800 ருபீஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ், கிட்டத்தட்ட 400 ரூபாய் கிட்ட மேலே ஏறிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் காரணம் இல்லை, இவங்களோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், ஸோ கணக்கு வழக்கு, ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுவும் எக்ஸலண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பயங்கரமான கேப் அப் ஓப்பனிங்கில் ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அங்கே அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 1300 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு, இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிட்டு. ஓகே, ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் அது மேலே போயிருக்கு. ஸோ எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். யா, ஸோ கண்டிப்பாக 1300 மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. இந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நான் சொல்ல பிகாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஐ எம் கிவிங். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேனல்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறாங்க. ஓகேயா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இயரோட லோயர் ப்ரைஸ் 732 வரைக்கும் வந்திருக்கு. ஹையர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1830 வரைக்கும் மேலே போயிருக்கு. யா, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனரில் போய் எப்போவுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ செப்டம்பர் ரிசல்ட் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸு டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸலண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் எல்லாருமே இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ க்ரோஸாக வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு மேசிவ் பிஸ்னஸ் இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ரீசனால் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மேபி ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ யாராலுமே ஷேர் மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் சொல்லுவாங்க. லைக் இப்படி கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இன்வெஸ்டர் இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோட ரிஃப்ளெக்ஷனை மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். பட் இதுதான் நடக்கும்ன்ட்டு எக்ஸைட்டாக சொல்ல முடியாது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி மூமெண்ட் எடுக்கலாம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஓன் ஐடியா வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பில் இல்லை ஆனால் சஜஷன் கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் ஓன் நாலேஜ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஷேர் மார்க்கெட். தென் யூ கேன் ஏபிள் டு கெட் அ மோர் அமௌண்ட் ஆன் இட். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.